அடேங்கப்பா! பிரதமர் மோடி யூஸ் பண்ணுற போன் இதுதானா? அமெரிக்காவையே மிரள வைக்கும் மோடியின் ராக்ஸ் போன். தொழில்நுட்பத்தில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. வெளிநாட்டு பயணங்களின் போது முக்கிய நிகழ்வுகளிலும் அவர் செல்ஃபி எடுக்கும் காட்சிகள் அடிக்கடி வைரலாவதுண்டு. அதை பார்க்கும் பலருக்கும் மனதில் எழும் ஒரு பொதுவான கேள்வி, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் எந்த நிறுவனத்தின் அலைபேசியை பயன்படுத்துகிறார்? அதன் பாதுகாப்பு அம்சங்கள் எப்படி இருக்கும் என்பதுதான். பிரதமர் மோடி பல பொது நிகழ்வுகளிலும் வெளிநாட்டு பயணங்களின் பொழுதும் ஐபோன் பயன்படுத்துவது போன்ற புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக சீனா மற்றும் துபாய் பயணங்களின் போது அவர் ஆப்பிள் ஐபோன் 6 சீரியஸ் மாடல்களை பயன்படுத்தியது புகைப்பட கருவிகளில் பதிவானது. சமீபத்தில் COP28 மாநாட்டின் பொழுது அவர் கூட ஐபோன் 14 அல்லது 15 ப்ரோ மேக்ஸ் போன்ற ஒரு மாடலை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் பிரதமர் மோடி பொதுவெளியில் பயன்படுத்தப்படும் இந்த ஐபோன் அவரது அதிகாரப்பூர்வ உரையாடலுக்கானவை அல்ல என்பதுதான் இங்கு முக்கியமான விஷயம். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ள பிரதமர் மோடி சமமான திறன்பேசிகளை பயன்படுத்துவதில்லை. அதற்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட உச்சகட்ட பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட அலைபேசிகளைத்தான் அவர் பயன்படுத்துகிறார். ராக்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா எக்ஸ்சேஞ்ச் எனப்படும் இந்த சிறப்பு வகை அலைபேசிகளைத்தான் பிரதமர் தனது மிக முக்கியமான மற்றும் ரகசியமான உரையாடலுக்கு பயன்படுத்துகிறார். அந்த அலைபேசிகளை ஹேக் செய்வதோ ஒட்டு கேட்பதோ கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. அந்த அலைபேசிகள் பொதுவாக செல்லிடப்பேசி வலைய பின்னல்களில் இயங்காது. மாறாக இராணுவத்திற்காக ஒதுக்கப்பட்ட பிரத்யேக அலைவரிசையில் இயங்கும். பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் அனுப்பப்படும் ஒவ்வொரு தகவலும் அதிநவீன மறையாக்க தொழில்நுட்பம் மூலம் பல அடுக்குகளாக பாதுகாக்கப்படும். இந்த அலைபேசிகள் NDRO நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் போன்ற அமைப்புகளால் கண்காணிக்கப்படும் ஒரு தனிப்பட்ட வலைப்பின்னலில் இயக்கப்படுகிறது. இந்த தகவலின்படி இந்த அலைபேசிகள் ஒரு அழைப்பு வந்த பிறகு ஒரு நொடிக்கு அழைப்பை ஏற்க வேண்டும். தவறவிட்டால் மீண்டும் அந்த எண்ணை தொடர்பு கொள்ள இயலாது. இந்த வலைப்பின்னலை நிர்வகிக்க மட்டும் ஒரு சந்தாதாரர்களுக்கு மாதத்திற்கு 2354 வரை அரசு செலவிடுவதாக கூறப்படுகிறது. இதை தவிர பிரதமர் மற்றும் மிக முக்கியமான பிரமுகர்கள் அவசர காலங்களிலும் வலைப்பின்னல் இல்லாத இடங்களிலும் தொடர்பு கொள்ள செயற்கைக்கோள் அலைபேசிகளையும் பயன்படுத்துகிறார்கள். இந்த வகை அலைபேசிகள் நேரடியாக செயற்கைக்கோளுடன் தொடர்பு கொண்டு இயங்குவதால் அவற்றை இடைமறிப்பது மிகவும் கடினம். சுருக்கமாக சொல்லப்போனால் பிரதமர் நரேந்திர மோடி பொது இடங்களில் ஐபோன் போன்ற திறன்பேசிகளை பயன்படுத்தினாலும் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகம் தொடர்பான அதிகாரப்பூர்வ உரையாடலுக்கு ராக்ஸ் மற்றும் செயற்கைக்கோள் அலைபேசிகள் போன்ற உச்சகட்ட பாதுகாப்பு நிறைந்த கருவிகளையே நம்பியிருக்கிறார்கள்.